வெல்கம் டு ஃபேக் ஐடி. நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஷோ பட்டி டிங்கரிங். திருப்பதி கோயிலில் வழங்கப்பட்ட பிரசாதமான திருப்பதி லட்டில் மாமிச உணவுகள் கலந்துருக்கு. அதாவது மாட்டு கொழுப்பு கலந்துருக்கு, பன்றியினுடைய இறைச்சியினுடைய கொழுப்பு ஏதோ கலந்துருக்கு, மீனுடைய கொழுப்பு ஏதோ கலந்துருக்கு. இப்படி நிறையா விஷயங்கள் வெளியே வந்துட்டுருக்கு. இதுக்கு ஒரு சாரார் ரொம்ப வருத்தப்படுறாங்க, இன்னொரு சாரார் சச்சி இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் இருக்கும் அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் ஒரு பீஸு வசமாக மாட்டிக்குது. எந்த பீஸுன்னு கேட்குறீங்களா? இந்த பீஸு சம்மந்தமே இல்லாமல் தமிழ்நாட்டில் எடுத்து பேசுது. அதை நம்ம இன்னைக்கு பட்டி டிங்கரிங் பார்த்துருவோமா? மற்ற சில விஷயங்களும் கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்க்க வேண்டியது இருக்குது. லெட்ஸ் கோ டு தி ஷோ. பட்டி டிங்கரிங். பழனி பஞ்சாமிர்தம் குறித்து அவதூறு கருத்து தெரிவித்ததாக திரைப்பட இயக்குனர் மோகனை திருச்சி போலீசார் கைது செய்துள்ளனர். ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் என்ன மாதிரி ஆட்கள் நிறைய பேர் உட்கார்ந்துருக்கோம். இப்படி அவனாவது ஒருத்தர் சிக்குவான், அவனை போட்டு அடித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் இவனுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கும். 2 நாளில் உள்ளே போயிடுவானுங்க. இப்போ இந்த மாட்டு கொழுப்பு கலந்ததாக சொல்லப்படுறது திருப்பதி லட்டுல ஃபிங்கர் அனாலிசிஸ் செய்யப்பட்டது. திருப்பதி எங்க இருக்கு? சண்டே 4 மணிக்கு ஆந்திர பிரதேஷ்ல. விரல் வெட்டப்பட்ட நேரம் அப்ராக்சிமேட்லி ஆந்திர பிரதேஷ் பக்கத்துல தான் தமிழ்நாடு இருக்கு. சுமார் 22 மணி நேரத்துக்கு முன்னாடி. சோ எல்லாமே பக்கத்து பக்கத்துல இருக்கு. 4 - 22 18 hours 6. அப்போ தமிழ்நாட்டுல பழனி கோயில் இருக்கு. கடைசியா ஆரோக்கியராஜ் கூட பழனிலையும் பஞ்சாமிர்தம் போடுறாங்க. பஞ்சாமிர்தம் லட்டு, லட்டு பஞ்சாமிர்தம், அது 5:30 மணிக்கு. எல்லாமே இனிப்பு பொருள் தான். எல்லாமே ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள நடந்தது. அது மட்டும் இல்லாம இந்த 2 ஸ்டேட்டுமே பக்கத்து பக்கத்துல தான் இருக்கு. Between 5:30 and 6. சோ இது எல்லாமே ஒரே அஜெண்டாவோட நடக்கிறது தான். இந்துக்களை கஷ்டப்படுத்தணும், காயப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நடக்கிறது தான். சோ 2மே இந்து கோயில்கள் தான். இப்படி சம்பந்தமே இல்லாம பேசிட்டுக்கிறாரு மோகன்ஜி. நான் மோகன்ஜி நியாயமா? அதெல்லாம் தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க? தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைகள் இருக்கு சொல்லுங்க. அதுதான் சார் மீடியா சொல்லல. நான் கேள்விப்பட்ட செவிவழி செய்தி சொல்றேன். மீடியா சொல்லல, அவரு கேள்விப்பட்ட செவிவழி செய்தி. நான் கேள்விப்பட்ட செவிவழி செய்தி. செவிவழி செய்தி. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் காது வழியா செய்தி கேட்கிறாரு. நாமெல்லாம் வேற எது வழியோ கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங். பேசுறது பேசுறோம், வளர்றது வளர்றோம். அது ஒழுங்கா வளர வேண்டியது தானே. நம்ம ரொம்ப பெருசா நினைக்கிற ஒரு கோயில் வேற ஒண்ணும் இல்ல, பழனி கோயில் தான். அதைத்தான் சொல்றதுக்கு இவ்வளவு தயக்கப்படுறாரு. ஏன்னா அடிக்க வந்துருவாங்கன்னு பயம். பஞ்சாமிரத்துல ஆண்மை குறைவு ஏற்படுத்துற மாத்திரைகள் கலந்துதான் நான் செவி வழியா கேள்விப்பட்டேன். ஆண்மை குறைவு ஏற்படுத்துகிற மாத்திரைகள் போடுறாங்களாம். எது? பஞ்சாமிரதத்துல. ஒரு பஞ்சாமிரதத்தினுடைய வேலை எவ்வளோ இருக்கும்? ஒரு 40 ரூபா இருக்குமா? மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 50 ரூபா இருக்குமா ஒரு டப்பா? சரிங்க, ஒரு 100 ரூபான்னு கூட வச்சுக்கோங்க. ஒரு மனுஷன் வாழ்க்கை முழுசுமாவே குழந்தை பெற்றுக்கிட்டு இருக்கிறான். அவன் வாழ்க்கையில ஒரு தடவையோ 2 தடவையோ குழந்தை பெற்பான். இப்போ டெய்லியும் கருத்தடை தேவைப்படுது இல்லை? கருத்தடைக்கு என்ன வழிமுறை இருக்கு? சர்ஜரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன, காண்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லை கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் போறோம்னா அதெல்லாம் பெரிய சிக்கல்கள் இருக்கும். அதனால டாக்டரே அதை சஜஸ்ட் பண்றது கிடையாது. ஸோ இப்படி இருக்கிறப்போ காப்பர் டீ வேணாம், அது வேணாம், இது வேணாம். எதுக்கியா லூஸ் தனமா போய் மெடிக்கல் ஷாப்ல கியூல நின்றுக்கிட்டு போய் ஒரு பஞ்சாமிரத்தை வாங்கி வாயில போட்டீங்களா கப்புன்னு? என்னங்க அது விவரம் தெரியாத ஆளா இருக்கிறீங்க? மோகன்ஜிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. விவரமான ஆள் இல்லை அவரு. இந்த மாதிரி நிறைய ஓலைச்சுவடிகள்ல எழுதின ரகசியங்கள் நிறைய வச்சிருக்காரு. கேட்டு தெரிஞ்சுங்க. செவி வழியாக அவருக்கு வந்த செய்திகள். அந்த நியூஸே வெளியே வராம அதை சரி பண்ணி மொத்த பஞ்சாமிரதத்தையும் அழிச்சிட்டாங்க. வேற பஞ்சாமிரதத்தையே அழிச்சிட்டாங்க. Species that recently went extinct. மொத்த பஞ்சாமிரதத்தையும் அழிச்சிட்டாங்க. வேற ஒரு கேஸ் மாதிரி போட்டு அப்படின்றதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். நடுவில்
பழனி பஞ்சாமிர்தத்தை அதாவது குறித்து அதான் நீங்க சொல்றது பழனி பஞ்சாமிர்தம் தானே அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்கிறாரு. இல்ல சார், நம்ம ஆதாரம் இல்லாம இந்த அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சார், நாம ஆதாரம் இல்லாம தான் எதையாவது உளறி தள்ளுவோம். தரம் இல்லாத பஞ்சாமிர்தம் வந்து தயாரிக்கப்படுன்னு சொல்லிட்டு செய்தியெல்லாம் அந்த தரம் இல்லாத விஷயம் தான் என்னன்னு சொல்ல விடுங்க. அந்த மாதிரி செய்தி வந்துச்சு, அது உண்மை கிடையாதுன்னு சொல்ல வராரு. அது மக்களுக்கு தெளிவா சொன்னீங்களா இது வரைக்கும்? அதுக்கு முன்னாடி விளக்கம் கொடுத்துறாங்க. என்ன சொல்லணும் மக்கள் கிட்ட? அதுதான் உண்மை கிடையாதாமே. எனக்கு அங்க வேலை செய்யறவங்க, அங்க சுத்தி இருக்கவங்க சொன்னது வந்து கருத்தடை மாத்திரைகள் வந்து பயன்படுத்தி இருக்காங்க யாரோ. ஹலோ சதீஷ், இல்லடா இந்த மெடிக்கல் ஷாப் போய் ஒன்றும் கட்டுப்படி ஆக மாட்டேங்குது, அதனால ஊர்லேருந்து வரும்போது ஒரு 7-8 பஞ்சாமிர்த டப்பா வாங்கிட்டு வந்தீங்கன்னா புரியுது. கருத்தடை மாத்திரைகள் வந்து பயன்படுத்தி இருக்காங்க. கருத்தடை மாத்திரைகள் பயன்படுத்தியிருக்காங்க. எதுக்காக? உள்ள அதில் ஒர்க் பண்றவங்க இந்துக்கள் மேல தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. கருத்தடை மாத்திரைகள் வந்து பயன்படுத்தி தான் பஞ்சாமிர்தம் பண்ணியிருக்காங்க இல்லையா? சரி, ஆண்கள் பயன்படுத்துறதா பெண்கள் பயன்படுத்துறதா எதுவும் தெளிவாக சொல்லலை அவர். ஆனால் ஒரு கருத்தடை மாத்திரையினுடைய விலை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாமிர்தத்தை விட அதிகமாக இருக்கும். அவர் பேர் ஏதோ ஒரு நல்ல பேராச்சு, செவிவெளி செய்தியாளர் மோகன்ஜி. இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாமல் உருட்டின்னுக்கிறாரு இவரே இப்படி அதிர்ச்சியில் இருக்காரு. உண்மையான பக்தர்களுக்கு எவ்வளோ அதிர்ச்சி இருக்கும். நாங்களாம் ஏற்கனவே திருப்பதி லட்டு சாப்பிட்றதே இல்லை. சாப்பிட்றது இல்லையா? ஏன்? ஏன்னா எல்லாரும் இது பண்றா செய்யறான்றதுனால. ஏன் சாப்பிட்றது இல்லைன்னு சொல்றாங்க பாருங்க. இதுல இந்த மாதிரி மாட்டு கொழுப்பு கலந்துருக்கு, அது கலந்துருக்கு, இது கலந்துருக்கு, அதெல்லாம் ரீசன் கிடையாது. ரொம்ப காலமாக அவங்க சாப்பிட்றது இல்லையா? ஏன்? ஏன்னா எல்லாரும் இது பண்றா செய்யறான்றதுனால. எல்லாரும் இது பண்றாங்க செய்யறாங்க அப்படின்றதுனால அவளுக்கு என்ன விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை மட்டும் செய்யுங்க ஓய் அப்படின்றாங்க. பகவான் பார்த்து பாருன்னு விட்டுறோம். பகவான் எப்படி பார்த்துட்டு சும்மா இருப்பாரு? இடிச்சு துள்ளிட மாட்டாரா? கண்டிப்பா இதுக்கு வந்து பெரிய தண்டனை இருக்கு மாமி. அபச்சாரம் தான், பாகவத அபச்சாரம் இதெல்லாம். பாகவத அபச்சாரம். சரிங்க மாமி. எல்லாருக்கும் வந்து அந்த லட்டு போறது இல்லையா, அப்ப அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப கெடுதல். சாப்பிட்றவங்களுக்கா? பண்றவங்களுக்கு ரொம்ப கெடுதல். வா, இது பண்றவங்களுக்கா? அப்ப சாப்பிட்றவங்களுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல, அப்புறம் என்ன? ரீசெண்டா கொஞ்சம் வருஷம் நாங்க சாப்பிடறதில்ல. அதுக்கு முன்னாடி எல்லாரும் திருப்பதி விரும்பி எப்ப கொண்டு வருவாங்க, பிரசாதம்னு விரும்புவாங்க. பாத்தீங்களா இவங்க இப்படி பேசுறாங்க. வந்து யாரும் அதை விரும்புறதில்ல, ஏதோ ஓவர் ஆயிடுச்சு பிரசாதம், அதனால யாரும் இப்ப விரும்புறதில்ல. இப்ப நிஜமா பொய்யான்னு தெரியாது. இவங்க இப்படி பேசுறாங்க. இன்னும் சில பேர் என்னென்ன பேசுறாங்க பாருங்களேன். எல்லாரும் தான் சார் திருப்பதிக்கு போறாங்க. போறாங்கம்மா. அந்த நெய் கலக்கலாம். தவறுதான், தவறு நடந்துருச்சுங்க, மன்னிச்சுக்கங்க. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அந்த சாமி தான் அவங்களுக்குலாம் தண்டனை கொடுக்கணும். ஆமா, சாமி தண்டனை கொடுக்கணும், தண்டனை கொடுக்கணும், தண்டனை கொடுக்கணும், தண்டனை கொடுக்கணும். நெய், நெய், எண்ணெய், எண்ணெய், கொழுப்பு, கொழுப்பு, கொழுப்பு நாட்டுக்கே பெரிய துரோகம் சார். பெரிய துரோகம்ங்க அது. சீச்சி, நாடே அழிந்துரும். நம்ம இந்தியா ஏங்க சும்மா இதுக்காகலாம் எப்படி பேச்சுக்கலாம் சொல்லாதீங்க. இந்த மாட்டு இறைச்சியினுடைய கொழுப்பு, பன்னி இறைச்சியினுடைய கொழுப்பு இதெல்லாம் சேர்த்து அங்கே லட்டு தயாரித்து மக்களுக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் சேர்த்து லட்டு செய்கிறாங்களா? எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குதுங்க. இதெல்லாம் விற்கிற விலைவாசிக்கு இது எல்லாத்தையும் வாங்கி ஒன்றா சேர்த்து லட்டு செய்கிறது, அதுக்காகிற காஸ்ட் ரொம்ப அதிகமாகுங்க. எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குங்க. இது பெரிய இழிவாகும் சார். நோட் திஸ் பாயிண்ட், இழிவாகும். சீக்கிரத்தில் நாடே அழிய போகுது. இப்போ நோ, நாடு அழிய போகுதுன்னு மட்டும் பேசாதீங்க. அப்படியே எனக்கெல்லாம் ரொம்ப பேட்ரியாட்டிசம்ங்க, எனக்கு தாங்க முடியாது என்னால். ஒரு பொக்கிஷம் மாதிரி, அது ஒரு புனிதமான பிரசாதம். பொக்கிஷம் ஓகே, புனிதம். அப்படியே இன்னொருத்தங்க என்ன சொல்றாங்க கேளுங்களேன். நம்ம வந்து ஒரு சாமி பக்தியா போறோம், ஒரு ஆச்சாரத்தோட போறோம். நோட் திஸ் பாயிண்ட். அவங்க என்ன சொன்னாங்க? புனிதமான, புனிதம், இழிவாகும் சார். இழிவு, ஆச்சாரம். பாத்தீங்களா இந்த வார்த்தையெல்லாம் எங்க இருந்து வருது? இப்போ புனிதம்னு ஒரு விஷயத்தை கற்பிக்கிறது சரியா? ஒருத்தர் சாப்பிட்ற உணவுல பிரசாதமாவே இருக்கட்டும், இல்ல கடையில வாங்குற உணவாவே இருக்கட்டும், என்ன இருக்கு என்ன இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ரைட்ஸ் அவருக்கு இருக்கு. எனக்கு இந்த உணவுலாம் தேவையில்லை அப்படின்னு அவர் அவாய்ட் பண்றாருன்னா அது அவருடைய உரிமை. இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கா அப்படின்னா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கணும். உண்மையிலே இப்படி நடந்திருக்குன்னா அது சட்டப்படி தவறு, அப்படி பண்ணியிருக்க கூடாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒருத்தர் சாப்பிட்ற உணவுல அவங்களுடைய அனுமதி இல்லாம அவங்க விருப்பப்படாத ஒரு பொருளை கலப்படமாக கலந்து கொடுக்கறது ரொம்ப தப்பு. ஆனா அதே சமயத்துல இந்த உரிமையெல்லாம் பேசுற நாம தான் இன்னொருத்தர் சாப்பிட்ற ஒரு உணவு அது புனிதமற்றது
அது இழிவானது, அது ஆச்சாரமற்றது அப்படின்ற ஒரு கற்பிதத்தை இங்க சமுதாயத்துல கட்டமைச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஏன் அதை பண்றோம்? நம்ம பண்ற தப்பு என்னன்னு உணர்ந்துக்கணும். அது புனிதம்னு ஒரு விஷயத்தை நம்ம கட்டமைக்கிறப்போ புனிதமற்றதுன்னு ஒன்று ஆயிடுதுங்களா? அதே மாதிரி இழிவானதுன்னு எதை சொல்றாரு அவரு? எல்லார் வீட்லயும் கடவுள் நம்பிக்கையோட சில பேர் இருப்பாங்க. ஆனால் கடவுள் நம்பிக்கையோடு இருக்கிறது உங்களுடைய பிரச்சனை கிடையாது, நீங்கள் இருந்துக்கலாம். ஆனால் உங்களுடைய கடவுள் நம்பிக்கை நீங்கள் பேசுகிற விஷயம் தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னொருத்தரை அதை அவமானப்படுத்துது அப்படின்றத உணர்ந்துக்கோங்க. இப்படி பல விஷயங்களில் இந்த சமூகம் தெரிந்தே சக மனிதனை கஷ்டப்படுத்துது. நான் இப்போ பண்ண வீடியோவில் ஒரு சிலர் பேசினதை நான் நகையாடிருக்கேன். உங்களை கஷ்டப்படுத்தணும், காயப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இல்லை, கடைசியாக இந்த சிந்தனையை உங்களுக்குள்ளார விதைக்கணும் அப்படின்றதுக்காக தான். இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த தடவை வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது அரவிந்த் அன்பழகன். What did